அண்ணா, உன் கூட பிறந்த தம்பி நான் சொல்றது நீ கேட்க மாட்ட. நேத்து பார்த்த ஒருத்தைய வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன். அவ உன்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்தவன். எம்ரே பார்த்து பேசு. நீதான் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னா அந்த சனை மேற்காலே அவதான். இத்தனை நாளா நான் சொன்னதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருந்தா. உன்கிட்ட சிரிச்சு பேசி பழகி ஆபீஸ்ல நடக்கிறத வேவு பாத்துக்கிட்டு இருந்தா. ஜான், அவனை நம்பாதீங்க. எனக்கு ஒரு வழி தெரியல, பண்ண வேண்டியதாயிடுச்சு. எதுக்காக நீ அப்படி பண்ணணும்? அவகிட்டே கேளுண்ணா. உன் போட்டோகிராஃபி லைசன்ஸ் எப்படி போச்சுன்னு கேளு. ஜான் ப்ளீஸ். உன் போட்டோகிராஃபி லைசன்ஸ் போறதுக்கு காரணமே சனேம் தான். அந்த போட்டோஸ் எல்லாம் ஹேக்கர் கிட்ட அனுப்புறதே நீ நம்பிக்கிட்டு இருக்க சனேம் தான். அவன் சொல்றது உண்மையா? அவ சொல்றது உண்மையா சனேம்? என் கண்ணை பார்த்து பேசு. என் கண்ணை பாருன்னு சொன்ன. நீ இத பண்ணலன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் பண்ணேன். என்ன திரும்ப திரும்ப நீ ஏமாத்திக்கிட்டே இருக்க சனே. இனிமே எக்காரணத்தை கொண்டோ என் கண்ணு முன்னாடி வந்துடாத. ஜான், ஜான் ப்ளீஸ். இல்ல ஜான், சொல்றது கேளுங்க ப்ளீஸ், சொல்றது கேளுங்க. இல்ல ஜான், நான் பண்ணல. நான் பண்ணல ஜான். நான் பண்ணல. நான் பண்ணல ஜான். சனே, சனே என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்ன சனே, என்னாச்சு? எல்லாமே கெட்ட கனவு தான். எழுந்துரு, நான் இங்கதான் இருக்கேன். ஒன்னும் ஆகல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜான், நான் பயந்துட்டேன். ஒன்னும் இல்ல, இது வெறும் ஒரு கெட்ட கனவு தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இட்ஸ் ஓகே, தூங்கு. இந்த கொஞ்சம் தண்ணி குடி. பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? வந்துடுறேன். ஏதோ நிஜம் இல்ல, நிஜம் இல்ல, வெறும் கனவு மட்டும்தான். என்னது? இத உன் பர்த்டேக்காக ஸ்பெஷலா பண்ணிருந்தேன். ஆனா அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வேணான்னு விட்டுட்டீங்கல்ல? இனிமே நடந்ததெல்லாம் முக்கியம் இல்ல, அதை விட இந்தா. அழகா இருக்குது ஜான். உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பெஷலான கதை இருக்கா? அது ரொம்ப பெருசு. கேக்குறியா? கேக்குறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி பால்டிக் கடல் பக்கத்துல நான் கேம்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு புயல் வந்துச்சு. புயல் வந்த நேரத்துல பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நான் ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வீட்டை கண்டுபிடிச்சேன். அது நடுக்காட்டுல ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுல வயசான ஒரு கப்பல் இருந்தாங்க.
அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்னா அவங்க குழந்தைங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி அவங்களாம் செட்டில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டாங்க. புயல் போனதுக்கு அப்புறம் கூட நான் சில நாட்கள் அங்கேயே தங்கி இருந்தேன்னா பாறேன், எனக்கு அங்க நேரம் போனதே தெரியல. நான் அங்க இருந்தப்போ ஒரு சில அழகான போட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆனா ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீட்டோட ஓனருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு திடீர்னு. ஜான் அவருக்கு நல்லவேளை எதுவும் ஆகல, ஏன்னா நான் அப்ப அவர் கூட தான் இருந்தேன். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தேன். அதுக்குள்ள அவரோட ஒய்ஃப் ஆம்புலன்ஸை கூப்பிட்டாங்க. பட் அதுவும் லேட்டா தான் வந்துச்சு. இருந்தாலும் அவரு அதிர்ஷ்டவசமா பொழைச்சுக்கிட்டாரு நான் செஞ்ச ஃபர்ஸ்ட் எய்டால. நான் அங்கிருந்து கிளம்பின அன்னைக்கு அவங்களுக்கு என்ன விடுறதுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் அவரோட ஒய்ஃப் வந்து இத கிஃப்டா கொடுத்தாங்க, இந்த ஜெனித் ஆம்பரா. புராணங்கள் படி அந்த பால்டிக் கடல் பகுதியில ஒரு பெண் கடவுள் இருந்தாங்களாம். அந்த கடவுளுக்கு ஆம்பர்னால செய்யப்பட்ட ஒரு கோட்டை இருந்துச்சாம். ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு சாதாரண மீனவன் மேல காதல் வந்துச்சான். அந்த மீனவனும் இவங்களை காதலிச்சிருக்கான். இது தெரிஞ்ச விஷயம் தானே, ஒரு கடவுளுக்கும் சாதாரண மீனவனுக்கும் காதல் சாத்தியமே இல்லைங்கிறது. அதனால யாரு கண்ணிலையும் படாம 2 பேரும் ஒரேடியா தலைமறைவாயிட்டாங்க. மின்னலோட கடவுள் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அந்த மீனவனை அவர் உலகத்தோட அந்த பக்கத்துக்கு தள்ளிட்டாரு. அங்க ஒரு கடலுக்கு அனுப்பிட்டு இந்த கடவுளை ஆம்பர் கோட்டையில பூட்டிட்டாரு. அப்புறம் அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா? அந்த நாள்ல இருந்து அந்த பெண் கடவுள் அழும்போதெல்லாம் அவங்க கண்ணுல இருந்து ஆம்பர் துளிகள் விழும். அப்புறம் இந்த கடல் அலைகளும் அந்த ஆம்பர் துளிகளை கடற்கரைக்கு கொண்டு வருமா அவங்க காதலன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க இதை என்கிட்ட கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன என் கணவரோட சேர்த்துட்ட, இதே மாதிரி ஒரு நாள் உனக்கானவன் நிச்சயம் கிடைப்பா. அவ உலகத்துல எங்க இருந்தாலும் சரி. இதால எனக்கு பெருசா எதுவும் நடக்கல, உனக்கு ஏதாவது நடக்கும் நம்புறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சனே. ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நன்றி ஜான். நான் இத போட்டுக்கவா? போட்டுக்கோ போட்டுக்கோ. இங்க கூட எப்படி இருக்கா? அழகா இருக்கு. சரி அப்ப நான் கிளம்புறேன், நீ படுத்துக்கோ. ஜான் போகாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கல. நான் தூங்குற வரைக்கும் மட்டும் இருங்க. சரி நான் போகல. ஐஹான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் கீழே வா, சூடு ஆறிட போகுது. தோ வரேனா. சீக்கிரம் வாயேன்.
குட் மார்னிங். ஓ என்னன்னா முட்டையும் சாசேஜுமா? ஆ இரு பாக்குற. திரும்ப என்ன 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 இது? என்னன்னா என்ன ஏதாவது மேரத்தான்ல கலந்துக்க போறியா? இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன உளறிட்டு இருக்க? நான் வெளியே நடக்க போறேன். நடக்க போறியா? எதுக்கு? ஆரோக்கியமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கு? சரி நான் கிளம்புறேன். எதுக்குன்னா முட்டையும் சாசேஜும் பண்ண பார்க்கவே செம்மையா இருக்கு. ஏன்னா எனக்கு கடுப்பேத்துற? சரி பரவாயில்ல, இருக்கட்டும், கொஞ்சம் சாப்பிடு. சரி இதெல்லாம் நான் தான் சாப்பிடணும் போல இருக்க. சரி டீ போடலாம். எனக்கு நல்லா தெரியும் நான் செஞ்ச சாப்பாடு நீ சாப்பிடாம போக மாட்டேன்னு. சும்மா எதுக்கு வெட்டி சீனை போட்டுக்கிட்டு பந்தாவா பேசிட்டு போனியே? இப்ப எதுக்கு வந்து பெல் அடிக்கிற? குட் மார்னிங் உஸ்மான். லைலா நீயா? குட் மார்னிங். சனம் எழுந்திருச்சாளா? சனேமா நைட் அவ இங்க தானே வந்தா? இங்க வரவே இல்லையே. என்ன நிஜமாவா சொல்ற? ஒருவேளை காலையிலே எழுந்திருச்சு கிளம்பிருப்பாளோ? இல்ல அவ இங்க வரவே இல்ல. நான் காலையில சீக்கிரமா வெந்திருச்சேனே. அப்படியா? சரி நான் ஐஹான் கிட்ட கேக்குறேன். அவளுக்கு கண்டிப்பா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். அவ இப்பதான் வாக்கிங் போனா, நீ பாக்கலையா? இல்லையே. சரி என் கூட வாங்க, ஐஹான் கிட்ட கேக்கலாம். சரி கேக்கலாம், நீ முதல்ல உள்ள வா. நீ என்ன சொல்ற? சனி எங்க தான் போனா? அடடா வாசனை தூக்குதே. ஆஹா பார்க்கவே சூப்பரா இருக்கே. மலஹாத் கிட்ட இருந்து இந்த ரெசிபியை வாங்கி அவளை விட நான் சூப்பரா பண்ணிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும். எதை வச்சு மூடுறது? வேண்டாம் வேண்டாங்க. என் பொண்டாட்டி, நீ பண்ணது சாப்பாடு இல்லாம ஓவிய கலை. சொல்றதை கேளு, நம்ம சாப்பிட வேணாம். இது அழகா எடுத்து நம்ம செவுத்துல ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுவோமா? அப்படியா? நீ கத்திரிக்காய் வச்சு தானே இத பண்ண என் பொண்டாட்டி. பொண்டாட்டி புருஷனை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க நீ. ஐயோ இது உங்களுக்கு இல்லங்க. அப்புறம் ஜான் தம்பிக்கு. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அந்த தம்பி தான் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. கேம்பெயின் எல்லாம் பண்ணிருக்காரு. அவருக்கு நான் திருப்பி ஏதாவது பண்ணணும். இது அவர் சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். கொடுங்க, உங்களுக்கு நான் இன்னொரு நாள் பண்ணி கொடுக்கறேன். சரி சரி, நான் இத சாப்பிடலமா. நானும் அவருக்கு நன்றி சொன்னேன்னு போய் சொல்லு. சொல்றேங்க. அவரை நீ இங்க இருந்து ஆரம்பிக்க சொல்லுமா. சரி. பக்கத்துல தயிர் வச்சுக்க சொல்லு. தொட்டு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மறக்காம தொட்டு தொட்டு சாப்பிட சொல்லுமா. ஆனா அந்த சாப்பிட மாட்டேன், எனக்கு தெரியும் பொண்டாட்டி. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு பெருத்து போயிடும் சொல்லுவான். எனக்கு நல்லா தெரியும். நீ பாரு, இத்தனோடு சாப்பிட்டு மிச்சத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவான். என்னங்க நீங்க? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. என் பொண்டாட்டி, ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி அதை மட்டும் கூட, மத்ததை நம்ம வீட்டுல வச்சுக்கலாமே. எப்படிங்க இதுல இருந்து கட் பண்ணி கொடுக்க முடியும்? நீங்க முதல்ல இங்க நிக்காதீங்க, கடைக்கு போங்க ப்ளீஸ். அப்ப எனக்கும் கொஞ்சம் எடுத்து வைமா. நான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா எழுந்துட்டு இருக்கேன். கடைக்கு போங்க. கொஞ்சோடு தானே கேக்குறேன். நான் உங்களை கடைக்கு போங்கன்னு சொன்னேன். எதுக்காக இப்படி அலையறீங்க? சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறாரு. நல்ல வேளை கடவுளே, இவர்கிட்ட இருந்து நான் இதை காப்பாத்திட்டேன். ரொம்ப ஆசைப்பட்டுட்டாரு. ஒரு நாள் இவருக்கு செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். ஐயோ இவரால எல்லா வேலையும் அப்படியே பாதியில நிக்குது. டைம் ஆகுது. என்னாச்சு? போன் எடுக்க மாட்டாளே. ஆனா அவன் நைட் ஐஹானுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து நைட் அவ எங்க தங்கியிருப்பான்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். அப்புறம் சொல்லு, நீங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏதோ லைட்டா பேசுறோம். எல்லாம் பழைய மாதிரி மாறணும் உஸ்மான். கண்டிப்பா ஆகும். சரி, அந்த எம்ரேன் ஒருத்தர் இருக்கானே, அவனை என்ன பண்ண போற? உஸ்மான் மன்னிச்சிரு. எம்ப்ரேசர். எம்ப்ரேசர். நான் டாக்குமெண்ட்ஸை ஜான் சார் கிட்ட கொடுத்துட்டேன். நிஜமா என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் இதெல்லாம் பண்ண முடியாது உஸ்மான். இதுதான் என்னோட லைலான்றத. அவ மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பா. அவளுக்கு எது சரி எது தப்புன்னு நல்லா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் கிளம்புறேன், இல்லனா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். சரி, அடிக்கடி வரணும் என்ன? கண்டிப்பா வரேன். சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு டின்னர் போகலாமா?
சனீம், நீ, நான், ஹைகான் எல்லாருமே போலாம். ஏன்னா மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. போலாமே, எனக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. சரி, கண்டிப்பா போலாம். கண்டிப்பா. ஓகே, ஆ, அப்ப நான் கிளம்புறேன் உஸ்மான். ஆ, அப்புறம் பார்க்கலாம். நான் இப்பயே பாக்குறேன். ஓகே, பாய். டேய் உஸ்மான், என்ன பண்ற? நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட உளர்ற? உனக்கு இந்த ஏரியால மரியாதை, கடன் எல்லாமே இருக்கு. ஐயோ, ரொம்ப நேரம் வச்சிருக்கனே. கீழே அடி பிடிச்சிருக்குமா தெரியலையே. ஆ, சரி சரி, பயப்படாத பயப்படாத. நான் இப்பதான் தூங்கி எழுந்தேன், எனக்கு காணுமேன்னு தேடினேன். அதோட நல்ல வாசனையும் வந்துச்சு. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது வேற. அப்படியா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? எங்க அதை காட்டு. இல்ல. என்ன இல்லங்கிற? எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிறியா? பாரு எவ்வளவு ட்ரையா இருக்கு. இதுல ஃப்ளேம் வேற ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்கோ. இல்ல, வேணாம் வேணாம், ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணாத, ஃப்ளேமை கம்மியா வச்சுக்கோ போதும். எந்திரிச்சுன்னு நினைக்கிறேன், அது கருக போது பாரு. அது என்ன? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நேத்து எப்படி இருந்துச்சு? அது வந்து நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீ நல்லா தூங்குனியா? அதாவது நான் வந்ததுக்கு அப்புறம் கெட்ட கனவு வேற எதுவும் வரல? இல்ல இல்ல, நான் நல்லா தூங்குனேன். நீ இப்ப நல்ல மூட்ல இருக்க அப்படித்தானே? சரி, நான் பிரெட் டோஸ்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? இத பார்த்தா பிரெட் டோஸ்ட் மாதிரி தெரியல, ஏதோ தீஞ்சு போன டோஸ்ட் மாதிரி இருக்கு. சரி கொடு. சுத்தமா கரைஞ்சு போச்சு. சரி, எந்த பக்கம் இது கிறிஸ்பியா இருக்கும்? இல்ல, இது உங்களுக்கு. இந்த பக்கம் எனக்கு. அப்போ உனக்கு எங்க இருக்கு? இது எனக்கு. இது நீ சாப்பிடுவியா? அப்ப சரி, எனக்கு இப்படி இருந்தாதான் சாப்பிட பிடிக்கும். சரி, நாம அப்ப உட்காரலாமா? போய் உட்காருங்க. நான் எதுவும் பண்ணலையே, அப்ப நான் எதுவுமே செய்ய வேணாமா? வேணாம். சாப்பிட்டா போதுமா? முட்டை கொண்டு வரேன். கொண்டு வரேன். கொண்டு வா கொண்டு வா. முட்டை கொண்டு வந்துட்டேன். இதுதான் அந்த முட்டையா? செம்மையா இருக்க. இது டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடலாமா? ஹலோ, வெளியே இருக்கிறத பார்த்து எடை போடாதீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. நீ சொன்னா சரி. நேத்து ராத்திரி நீ எங்க தங்குன சனே? ஜான் கூடதா. ஜான் கொரியா? இப்ப நீ எங்க இருக்க? சாரி, கீழே விழுந்துருச்சு.
ஜான் கூட தான். ஜான் கூடயா? இன்னை ஹார்ட் வேற அனுப்புறா. பயங்கர பிஸியா இருக்க போல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அப்புறமா எல்லாம் சொல்ற. பாரு, இப்பதான் சண்டை போட்டாங்க, அதுக்குள்ள மறுபடியும் க்ளோஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. இதுவரை தெரிஞ்சுக்கிட்டேனா இதுக்கப்புறம் வாக்கிங்ல எப்படி போக முடியும்? பரவாயில்ல, உன்னால முடியும் ஐஹான். நம்ம ஆபீஸ்க்கு கிளம்பலமா, லேட் ஆயிட போகுது, அதான் சொல்றேன். போலாம் போலாம். அது நேத்து போன் சார்ஜ் போடல, போன் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. சார்ஜ் போட்டுட்டு போலாமா? சரி சரி விடு, அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். சரி, நான் இந்த பிளேட்ஸ் எடுத்து வச்சிடறேன். நான் எடுத்து வைக்கிறேனே. எதுக்கு, ஒன்னாவே போலாமா? ஓகே சரி வா, எடுத்துடலாம். இது எடுக்கிறேன். நீ எதுக்கு இதை சாப்பிடாம வச்சிருக்க? எனக்கு என்னாச்சு? இது போதும். அங்க பாத்தியா அதுக்கு எப்படி கை நடுங்குதுன்னு? பாக்கவா? ஓகே மேம். ரொம்ப கேவலமா இருக்கு, அது படு கேவலமா இருக்கு. உள்ள போ. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாரும் உங்க ஒர்க்க காட்டுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். இப்பவே நீங்க எல்லாரும் உங்க நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன் ஷாக் அடிச்சு எருமை மாதிரி ஓடுறாங்க? கைய கால வச்சு சும்மா இருக்கணும், தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் தலையிட்டா இப்படிதான் நடக்கும். என்ன பண்ண போறோம்? தெரியலையே. ஜிஜி, ஒருவேளை காஃபி குடிச்சு இப்படி ஆயிட்டாங்களோ? நான் இதோட உங்களுக்கு 3 கப் கொடுத்துட்டேன். என்னது 3? நான் 4 கப்பு கொடுத்தனே. அவங்க காஃபி ஃபேக்டரியை மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே பேசும்போது வார்த்தை வராது, அப்படியே காஃபி தூள் தான் வெளியில வரும் நான் நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டுமா? இதுல என்ன சந்தேகம் இருக்கு? எனக்கு இதை எதுவுமே பார்க்க வேணாம், தயவு செஞ்சு கிளம்புங்க. அது இந்த பக்கம் தான் வருது, நம்ம தப்பிச்சு அப்படியே கீழே குடிச்சு ஓடிடலாம். ஓகே, நீ என் கூடவே வா. நான் தான் சொல்றேன், எனக்கு எதையுமே பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பாருங்களேன். என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் சரி ஜிஜி, ஒளிஞ்சிட்டு போறேன் பேசாம பாத்தியா? போறியா? அப்புறம் இந்த டிசைன் கம்பெனில இருந்து எதுக்கு அதெல்லாம் வராம இருக்குன்னு நீ பார்க்கவே இல்லையா? அது பார்த்தாதானே மேடமுக்கும் எல்லா விஷயமும் புரியும். என்ன நீ என்ன பண்றீங்க? சொல்லுங்க டாரன் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். ஏன் நீங்க 2 பேரும் என் கூட இல்ல? ஏன் எனக்கு தேவைப்படும் போது நீங்க 2 பேரும் என் கூட இல்ல? நாங்க உங்க கூட தான் இருக்க மேடம். என்ன மேடம் சொல்றீங்க? நாங்க எப்போ உங்க கூட தானே இருக்கோம். அது வந்து மேடம், நான் வேணா உங்களுக்கு இன்னொரு கப் காஃபி போட்டு கொண்டு வரவா? கொடுங்க. இல்ல வேண்டாம், இதுக்கு மேல அவங்க காஃபி குடிக்க வேண்டாம். காஃபி குடிச்சாங்கன்னா அவங்க இன்னும் டயர்ட் ஆயிடுவாங்க, அதனால வேண்டாம். சரி. ஓ, இது ஆபீஸா இல்ல மென்டல் ஹாஸ்பிடலா? சனேம் எங்க? சனேமா அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. அவளுக்கு ஏதோ பர்சனலா பைப்ல ஏதோ பிரச்சனை இருக்கா. வயித்து வலின்னு சொன்னா. சரி வேண்டாம், யாரு எனக்கு தேவையில்லை. நானே எனக்கு காஃபியை போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஆபீஸ்ல நானே காஃபியை போட்டுக்கணும், நானே எல்லா வேலையுமே செஞ்சாகணும். எல்லாமே என் கையில தான் இருக்கு. எல்லாரோட வேலையும் நான் தானே பண்ணியாகணும். எல்லாத்தையும் மாத்துறேன். போங்க. என்ன மாத்த போறோம்னு சொல்றாங்க? காபி மிஷினை மாத்த போறாங்களா? இருங்க மேடம். நிறுத்துங்க போதும். என்னாச்சு இப்ப? நான் ஏதாவது குறுக்க வந்துருச்சா? இல்ல, அதாவது நான் இங்கே இறங்கிக்கிறேன். இங்கயா? ஏன், என்னாச்சு? இல்ல, ஆபீஸ்க்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போக வேணாம். நீங்க முதல்ல போங்க. நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா? நேத்துல இருந்து இது 3ஆவது தடவை. அதான் மறுபடியும் முதல்ல இருந்தான்னு. சரி, அதை விடு. பிரேக்ஃபாஸ்ட் செமையா இருந்துச்சு, நல்லா பண்ணிருந்த. ரொம்ப தேங்க்ஸ். அது ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சில் இல்லனா கூட ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். ஆமா, 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு தான் அது நல்லாவே தெரியுமே. என் ஏரியால இருக்கவங்க கூட அப்பதான் சொல்லுவாங்க நல்லா சமைப்பேன்னு. அப்புறம் நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் நிச்சயம் வேணும், உன்னை விட முடியாது. அப்போ ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாமே? ஹேண்ட் ஷேக் எதுக்கு? இந்த பாரு, இப்படி கூட. அப்படி. அப்ப சரி, நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு போங்க, நான் அப்படியே பின்னாடி வந்துடுறேன். நீங்க முதல்ல போங்க, நீங்க தானே அதுக்கு பாஸ். அப்ப நான் இறங்கட்டுமா? ஓகே. அப்ப நீ தனியாவா வரேன்னு சொல்ற? ஆமா, நடந்தே வந்துடுறேன். ஆனா அது ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்கு. அப்ப உனக்கு இது ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கும். நான் தான் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டல, அதனால வாக்கிங் நல்லதுதான். இரியா. யார் அவன்? நம்ம ஆபீஸ் இல்ல. என்ன வேணுமா உனக்கு? நீங்க பாத்து போங்க. அப்படி எங்கதான் புரியும் உனக்கு? ஏன் இவ்வளவு அவசரம்? கொடு. மேடம், நான் உங்களுக்கு கொடுக்கறது இது 5வது காஃபி. நீங்க மொத்தம் 8 காஃபி குடிச்சிருக்கீங்க. பார்த்து குடிங்க. கையெல்லாம் எப்படி நடுங்குது பாருங்க. இதுக்கு தான் கையை வச்சு சும்மா இருக்கணும். குட் மார்னிங் டாரன். குட் மார்னிங் ஜான்.
அது ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடறேன். மன்னிப்பா எதுக்கு? அந்த ப்ரோக்ராமுக்காகவா? அதை விடுங்க. என்னது அந்த கான்சர்ட்டுக்கா? நான் உங்களுக்கு எவ்வளவு கால் பண்ண, ஆனா நீங்க எடுக்கவே இல்ல. அதை பார்த்துட்டு நீங்க திரும்பவும் பண்ணல. ஆமா, கால் போகாததான். ஏன்னா நான் இருந்த இடத்துல போன் சிக்னல் கிடைக்கல. அதான் அதுக்கப்புறம் பேட்டரியும் ட்ரை ஆயிடுச்சு. என்னாச்சு? எனக்கு புரியல ஜான். அப்படி நேத்து என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சரி சார், முதல்ல உட்கார். இல்ல பரவாயில்ல ஜான், நீங்க என்னன்னு சொல்லுங்க. நாங்க அந்த எலிவேட்டர்ல மாட்டிக்கிட்டோம். எலிவேட்டரா? எங்க நம்ம ஆபீஸ்ல இருக்க எலிவேட்டரா? ஆமா, அதே எலிவேட்டர் தான். அவங்க கிட்ட இம்மிடியேட்டா அதை செக் பண்ண சொல்ல. கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன். ஆமா, நாங்க மாட்டிக்கிட்டோம்னு சொன்னீங்க. நீங்க யார் கூட இருந்தீங்க? சனேமோட. சனேம் கூட. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல. நான் வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க எலிவேட்டர்ல மாட்டினதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் ஜான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே ஏன் கேக்குறேன்? என் போனும் ஆஃப் ஆயிடுச்சு, சனேம் போன்ல சிக்னல் இல்ல. அப்புறம் நாங்க எவ்வளவு கத்தி பார்த்தோம், பில்டிங்ல ஒரு ஆள் கூட இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, அலார்ம் சிஸ்டம் கூட வேலையே செய்யல. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ராத்திரி தான் நாங்க வெளியில வந்தோம். சாரி, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விஷயம்ல. வெளியில வர்றதுக்கு நடுராத்திரிக்கு மேல டைம் ஆயிடுச்சு. அப்புறம் உனக்கு கால் பண்ணி என்ன யோசனை விட்டுட்டேன். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? அப்படியா? நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உண்மையிலேயே ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்லல்ல. அத கூட விடுங்க. நான் என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட் பிடிக்கலன்னு நினைச்சேன். நான் உன்னை கழட்டி விட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு டாரன், சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நான் அப்பெல்லாம் பண்ணுவேனா என்ன? சரி, அடுத்த கான்செப்ட் நம்ம நிச்சயமா போறோம். ஏதாவது இருந்தா பிக்ஸ் பண்ணு. சூப்பர். நான் ஆல்ரெடி நிறைய புது கான்செப்டா எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்பவே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த எலிவேட்டர் பர்சன் கிட்ட நான் சொல்லிடுறேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்பவே தீர்த்து வைக்க சொல்லிடுறேன். சூப்பர் சூப்பர். அதெல்லாம் அதை பண்ண போ. சரி, ஓகே ஓகே, பை. எதுக்கு நான் சொல்றதை யாருமே பண்ண மாட்டேன்றீங்க? அவங்க இப்ப வந்துருவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ சாட் பண்ணிட்டு இருக்க. மேடம் இது எப்படி இருக்கு? சூப்பர். ஒழுங்கா வேலைய பாரு. என்ன விஷயம்? மேடம் இது எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அட, ஐயோ, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அடடா, இதுவும் செம்மையா இருக்கே. திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா உங்க ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. நீ கலக்கிட்ட போ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குள்ள ஒரு புது புத்துணர்ச்சி வந்துருச்சு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா, நான் ஒர்க் பண்றது ஒரு அருமையான டீம் கூட. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படின்னா மேடம் நான் 2 நாள் லீவ் கேட்டிருந்தேன், எடுத்துக்கவா சொல்லுங்க. இப்பவே எடுத்துக்கோ. கோலிஸ், கை தட்டலாமே. தட்டலாமே. அவங்க எல்லாருக்கும் இப்ப காஃபி பிரேக். என்னது, என்னாச்சு இவங்களுக்கு? திடீர்னு இவ்வளவு குஷி ஆயிட்டாங்களே. காஃபி குடிச்சு நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு நினைக்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சனேம். எப்படி இருக்க செல்லக்குட்டி? சாரி சனேம், எப்படி இருக்கடி? செமையா இருக்க. ஆமா ஆமா, அதான் பார்த்தாலே தெரியுதே. நேத்து நைட் நீ ஐஹான் வீட்டுக்கு போறேன்னு சொன்ன, ஆனா அங்க இல்லையே. எங்க இருந்த? ஜான் வீட்ல. ஜான் வீட்லயா? ஆமா. என்ன இது ரொம்ப ஈஸியா சொல்ற? ஜான் என்னோட ஃப்ரெண்ட். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன ஃப்ரெண்டா? லைலா மேடம், எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? கண்டிப்பா, இதோ நான் வந்துட்டேன். இப்போதைக்கு இது வரைக்கும் தான் சொல்ல முடியும். சனேம், இத பத்தி நீ என்கிட்ட எல்லாமே சொல்லணும், புரியுதா? எதையுமே நீ என்கிட்ட இருந்து மறைக்க கூடாது. சிக்னி அரிக்கால இருக்கிற சனேமியா கேக்குறீங்க? ஆமா ஆமா, அவ என்னோட பொண்ணுதான். அழகழகான கண்ணு, அழகழகான சிரிப்பு, அதெல்லாம் என்கிட்ட இருந்துதான். யார் வந்திருக்காங்கன்னு கேட்டேன். என்ன ஆமா, அது வேணாம். சரி சரி, அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லுங்க. அம்மான்னு சொல்லுங்க. உங்க ஐடி கிடைக்குமா? கொடுக்குறேன். ஒரு நிமிஷத்தை புடிமா. டேரன் மேடம், நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை எல்லா எலிவேட்டரையும் செக் பண்றோம். ஆனா நீங்க இங்க பாருங்க, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. ஜான் நேத்து எலிவேட்டர்ல மாட்டிக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ராத்திரி தான் வெளியே வந்திருக்காரு. தெரியும் மேடம். சார் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க பேர் கூட சினிமோ சனேமோ ஆபீஸ்ல இருக்காங்க. நீ சொன்னது எதுவுமே எனக்கு காதல விழுகல. சனேம்னு யாருமே கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காத. சனேம், இங்க எதுக்குமா வந்தீங்க? அது நீ ஜான் சார் கூட எலிவேட்டர்ல மாட்டிக்கிட்டியா என்ன? எந்த ஜான் சார்? நம்ம ஜான் சார் தான். நீ ரொம்ப நேரம் அவர் கூட இருந்தேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் தாமா இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நடுராத்திரிலாம் நான் அவர் கூட இல்லம்மா. டாரன் மேடம் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு இருப்பாங்க. அது இப்படி பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். இருங்க அம்மா. அம்மா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஜான பாக்க. ஜான் சரியா? எதுக்காக? அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு டீ கொண்டு வா. எதுக்கு டீ? எதுக்காகமா? கேள்வி கேட்டுட்டு இருக்காத, போய் டீ கொண்டு வா. அம்மா,
அம்மா பாருங்க, இது அவருக்கு டீ குடிக்கிற டைம் இல்லம்மா. அதெல்லாம் அவர் குடிப்பாரு. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு தம்பி எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆமா, லைலா எங்க இருக்கா? அக்கா விடுங்கம்மா, இப்ப எதுக்கு இவரை பார்க்க வந்திருக்கீங்க இங்க? ஐயோ கடவுளே, மறந்துட்டியா? என்ன பிரசிடென்ட் ஆக்குறதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதுக்குதான் அது. ஹலோ வணக்கம்மா. ஐயோ அம்மா, அவருக்கு நீங்க வணக்கம் வைக்க வேணாமா? ஐயோ சனே, வருக வருக. ஜே தம்பி எப்படி நான் நல்லா இருக்க? இருக்கேன். நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செமையா இருக்கு Dress. நாளாக ஸ்டைலா போயிட்டு இருக்க போல இருக்கு. அப்படியா? தேங்க்ஸ் ஆண்டி. ஹலோ ஆண்டி, என்ன சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன். உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம். சரி, டீ கொண்டு வா. நானே இப்ப உங்களுக்கு டீ வேணுமான்னு கேட்கலாம் தான் இருந்தேன். இருங்க நானே தடுக்கதான் தரேன். நான் சொன்னேன். பாத்து போங்க. பாஸ் வருவாருன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஒழுங்கா வந்து இப்ப அவங்களுக்கு டீ போட்டு கொடு. இல்ல என்னால முடியாது. ரெஸ்ட் ரூம்ல கழுவுற வேலை இருக்கு. அதனால நீயே டீயை போட்டுக்க. சரி போ. என்ன இது வேலை செய்யல? என்ன ஆச்சு? யாரு பிளக் கழட்டினது? இந்த சதிவலை யார் செஞ்சது? சனேம், ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். உள்ள பாஸும் உங்க அம்மாவும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? அதான் எனக்கும் தெரியல. அப்படி கண்டுபிடிச்சனா மறக்காம என்கிட்ட சொல்லிடுங்க. என்ன இது வேலை செய்ய மாட்டேங்குது? எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நான் அதை போய் பாக்குறேன். ஐயோ ஆண்டி, இத நான் சொல்லியே ஆகணும். இது செம்மையா இருக்கு. அடா 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 அடா. ஓ ஓ ஓ, ரொம்ப நன்றி தம்பி. இது கூட சேர்த்து டீ குடிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன், அவன் இன்னும் கொண்டு வரல பாருங்க. எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம எனக்காக இவ்வளவு பெரிய கேக்கெல்லாம் கூட பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்றேன், காலையில நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். ஆனா இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது எப்படி பண்றதுன்னு எனக்கு மிளகாத் தான் சொல்லி கொடுத்தான். ஆனா அவளை விட கேபேஜ் ரோல் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் தம்பி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். உங்களாலதான் நான் பிரசிடென்டே ஆனேன். அதுக்காக தேங்க்ஸ். அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, நீங்க திறமசாலி. அது உங்க ஏரியாக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. சரி, உங்க பிரசிடென்ட் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அதை பத்தி சொல்லவே இல்ல. அதுவா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்படியே பழகுது மெல்ல. ஆக்சுவலா நான் ஒரு தடவை டென்மார்க் போயிருந்தேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெரியுமா? அங்க ஒவ்வொரு ஏரியாலயும் ஒரு லைப்ரரி நிச்சயம் இருக்கும். அவங்க கிட்ட புக்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா லைப்ரரி கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாரும் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே படிக்க நிறைய புக்ஸ் இருக்கும்ல. ஐயோ, இந்த ஐடியா சூப்பரா இருக்கே தம்பி. எங்க ஏரியால இதுக்கு முன்னாடி பிரசிடென்டா இருந்தாருல, அவர் பேரு அப்துல்லா. நான் மட்டும் இத பண்ணிட்டேன்னா அவரு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாரு. எங்க கிட்ட எல்லாம் அடிக்கடி சொல்லுவாரு, புக் படிக்காதவன் மனுஷனே கிடையாதுன்னு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஐடியாவை நான் ஏரியால பண்ணிட்டேன்னா அவர் அப்படியே பார்த்து சந்தோஷப்படுவாரு. ரொம்ப தேங்க்ஸ். சரியாதான் சொல்லியிருக்காரு. அவர் பெரிய மனுஷன் போல இருக்கு. அவர் ரொம்ப பெரிய மனுஷன். அப்படின்னா ஆண்டி, உங்க ஏரியாக்குன்னு தனியா ஒரு கைட ரெடி பண்ணலாமே? அப்படின்னா என்ன தம்பி? அதாவது உங்க ஏரியால இருக்கிற எல்லாரையும் ஒரு லிஸ்ட் எடுங்க. அவங்க என்னெல்லாம் வேலை செய்யறாங்களோ அதை கொஞ்சம் எழுதி வைங்க. அதாவது டாக்டர், டெய்லரு, டென்டிஸ்ட்னு எல்லாரையுமே எல்லாரோட போன் நம்பர்ஸையும் ஒன்னா சேர்த்து கலெக்ட் பண்ணுங்க. ஒருவேளை இவங்களோட ஹெல்ப் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை வச்சு அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த ஐடியாவும் செமையா இருக்கே ஜான். பேசாம எனக்கு நீ பிஏவா வந்துறேன். நீங்க நிஜமா சொல்றீங்க? நான் நிச்சயமா வரேன். அவ்வளவுதானே, இப்ப சாப்பிடுறேன். இந்த பிளக் யாரடா உருவனது? ஆண்டி, நான் வரல, நிறுத்தாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் எதுவும் சொல்லல, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்களேன். வளர்ற பையன் தானே, நல்லா சாப்பிடுப்பா, ஒண்ணும் ஆகாது. அப்புறம் உங்க ஆபீஸ்ல என்னப்பா இவ்ளோ படிக்கிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஜிம்ல கூட யாரும் நடக்க மாட்டாங்க. நீங்க எங்க என்ட்ரன்ஸ் வழியா தானே வந்தீங்க? அப்ப அந்த எலிவேட்டரை இன்னும் ரிப்பேர் பண்ணல போல. அப்ப நீங்க படிக்கட்டு வழியா வந்தீங்க? அது வேலை செய்யலன்னு சொன்னாங்களே, எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? அதான் நடந்தே வந்துட்டேன். நீ கூட நேத்து அந்த எலிவேட்டர்ல மாட்டிக்கிட்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டம்ல? ஆமா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சனேம் வேற உன் கூட மாட்டிக்கிட்டா இல்ல? அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சனேம்க்கு எலிவேட்டர்னால ரொம்ப பயம்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நேத்து அவ உன் கூட இருந்ததுனால பயந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டி, ஆரம்பத்துல அவ கொஞ்சம் பயந்தா. ஆனா எல்லாரையும் மாதிரி தான், ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா பயம் போயிடும்ல. அதான் அவளுக்கும் அது பழகி போச்சு. இப்ப அவ்வளவுதான். நல்ல வேலையா உங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு. காலையில வரைக்கும் அதுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கணும், வெளியில வந்திருக்கவே முடியாது இல்ல? இல்ல காலையில வரைக்கும் டைம் ஆகல. ஆனா வெளியில வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல போதும் ஆண்டி, நான் எவ்வளவுதான் சாப்பிடுறது? என் வயிற்றுல அவ்வளவுதான் இடம் கிடையாது. பயிரை பிடிச்சிடும் போல. காலையில சனேம் கூட நல்லாவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருந்தால. உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாவா? நிஜமாவா? உண்மைதானே? தெரியலையே. சனேம், நீ எப்ப டீ கொண்டு வர? தம்பி சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நீ எங்க போயிருந்த? ஐஹான் வீட்ல தான் இருந்தா. அவ வீட்ல தான் நான் தூங்குனேன். வேற எங்க நான் போக போறேன்? அப்படியா? ஆமா, எனக்கு உடம்பெல்லாம் நடக்குது. என்ன சொல்லணும்னே தெரியல. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஜான் தம்பி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு.
அது அம்மா அதான் நீ ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியா, காலையில அவர் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டாராம். அத எங்க ஐஹான் வீட்ல. ஐஹான் வீட்லயா? ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஜான் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் நிறைய பேசுறேன்னு தெரியும், ஆனா ஆண்டி எதை கேக்குறாங்க எனக்கு எதுவும் புரியலையே. அதான் தம்பி, நேத்து நீங்களும் சனேமும் எலிவேட்டர்ல மாட்டிக்கிட்டீங்க, ஒர்க் பண்ணல. நான் ஐஹான் வீட்ல தான் தங்கினமா. அவங்க எலிவேட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அத பத்தி பேசவே இல்ல, அவங்க எலிவேட்டர் பத்தி கேட்கவே இல்ல. நாங்க எலிவேட்டர்ல 2 நிமிஷம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஐஹான் வீட்டுக்கு போயிட்டேன். நாங்க எலிவேட்டர்ல வெறும் 2 நிமிஷம் தான் இருந்தோம். இப்ப என்ன நாள் ஃபுல்லா இத பத்தி பேசிட்டே இருக்கணுமா? எலிவேட்டருக்குள்ள 2 நிமிஷம் தான் இருக்குமா? அது எனக்கு தலையில சுத்த ஆரம்பிச்சிருச்சு. 2 நிமிஷம் எலிவேட்டர்ல இருந்தோம். அப்புறம் ஐகான் வீட்ல போய் நான் தூங்கிட்டேன். ஆமா, போயிட்டா. ஏன்னா நான் தான் உடனே வீட்டுக்கு போகணும்னு சொன்னல சான்ஸ். ஆமா, நீ கூட சொன்ன மாதிரியே கிளம்பி போயிட்டியா? சரியா சொன்னீங்க. காலையில எழுந்த உடனே நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேமா. எல்லா நாளும் காலையில வந்துடுறேன். என் பொண்ணு ரொம்ப பொறுப்பா நடந்துக்குவா. ஆமாமா, உங்களோட பொண்ணாச்சுல. எனக்கு எப்பவும் வேலை மட்டும் தான் முக்கியம். வேலை பாக்குற கம்பெனி தான் எனக்கு முக்கியமே. இவர் என்னோட பாஸா இருக்கிறதுனால இவருக்கு தயங்கமா பிரேக்ஃபாஸ்ட் கூட நான் பண்ணுவேன். அப்படி சொல்லுமா, யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. கண்டிப்பாமா, எனக்கு எப்பவும் வேலை மட்டும் தாமா முக்கியம். நான் யோசிக்கிறது கூட வேலையை பத்தி மட்டும் தாமா. இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னா சாயந்தரம் ஆனோடனே ஐகான் வீட்டுக்கு போவேன், இல்ல வீட்டுக்கு வந்துருவேன். அடுத்த நாள் காலையில திரும்ப வேலைக்கு வருவேன். என்னைக்காவது நான் லீவ் போட்டிருக்கேனாமா? இல்ல லீவ் எல்லாம் போட்டதே கிடையாது. நான் கூட இத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். சனேம் காலையில அருமையான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணா. உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆபீஸ்ல தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேமா. ஆமா, ஆபீஸ்ல தான் பண்ணிருந்தா. அப்புறம் ஆண்டி, நான் இதையும் சொல்லிதான் ஆகணும். நீங்க பண்ண இந்த சுவையான கேக்க சாப்பிட என் வயித்துல இதுக்கு மேல இடம் கிடையாது ஆண்டி. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இதை சாப்பிட்டு முடிக்கணும்னு ஆசைதான். இதுக்கு மேல இவரு பேச மாட்டாருமா. என்னம்மா, இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. இவருக்கு பாய் சொல்லிட்டு இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க. என்ன ஜான்ஸ், நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா, நம்ம போலாம். சரி வாங்க. சரி, டீ குடிக்கணும் இல்ல? அப்போ நான் கிளம்புறேன் ஜான். இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா சந்திக்கிறோம். என்ன ஆண்டி, நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நார்வே டேஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஏதாவது பேச. இதை நான் மறுபடியும் சொல்லி ஆகணும். அந்த கேக் உண்மையிலே செமையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், ஆனா ஏதோ குறை இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா உங்க கேக்க சாப்பிட்டதுல எல்லாமே இப்ப மாறி போச்சு. தம்பி, இதெல்லாம் சின்ன விஷயம் தான். மேல ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நீங்க நிச்சயம் திரும்பி வரணும். கண்டிப்பா வரேன். நிச்சயம் பார்க்கலாம் ஆண்டி. வரேன். வாங்கம்மா, நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். எப்படிமா போவீங்க? எதுக்கு தேவையில்லாம நான் போய்க்கிறேன். கிளம்பிட்டாங்க. என்ன நடக்குதுங்க? ஆஹா, ஜான்சன், நீங்க எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பத்தி எல்லாம் சொன்னீங்க? எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சேன்னா, உங்க அம்மா எலிவேட்டர் பத்தி சொன்னப்ப நீ எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருப்பேன்னு நான் நினைச்சேன். இல்ல, நான் எதுவும் சொல்லல. என்ட்ரன்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னடா பண்றீங்க நீங்க? இவனுங்கெல்லாம் டேய் கதவுடா. அதோ உடைச்சிருவாங்க போல இருக்கேன். கதவை உடைச்சிட போறீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வீட்ல தங்க கூடாதா என்ன? அது தப்பா? தப்பு இல்லையே, ஒண்ணும் தப்பு இல்ல, தங்கலாமே. அதான் நான் கூட நினைச்சேன். அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லு? ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் கட்டி பிடிச்சு தூங்கலாமா? அது தூங்கலாம், சில சமயத்துல தூங்கலாமே. ஏன் கூடாது? அப்படியா? அப்போ கண் முழிச்சதும் அவங்க வாசனையை ரசிச்சா ஒண்ணும் தப்பு இல்ல. நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதேதான், ஃப்ரெண்ட்ஸ். டேய், பஞ்சத்துல அடிபட்டவனுங்களே, அதை மட்டும் சாப்பிடுங்க. பிளேட்டை சாப்பிடாதீங்க. எனக்கு கொடுக்காம சாப்பிடுறீங்களே, நீங்க வயித்தால போவீங்கடா. என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மேடம், நல்லா இருக்கு மேடம். நீங்களும் என்ன நீங்க இது வரைக்கும் யாருமே கேக்க பார்த்தது இல்லையா? என்ன இது கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம யாருக்கும் வச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல பாஸ், காலைல எல்லாரும் சாப்பிடாம வந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாரும் கேக்கா சாப்பிட்டு இருக்காங்க. பிளேட்ல இருக்கிறதையும் சாப்பிடறானுங்க, பிளேட்டையும் சாப்பிடறானுங்க, கைய வர கடிக்கிறானுங்க. யாரோட அம்மா பண்ண கேக்குது? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இந்த கேக்கையா? பிரச்சனை போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. இதுல எங்க இருந்தா நான் சாப்பிடுங்க. அந்த கேக்க மொத்தமா எடுத்துக்கோங்க. ஆனா ரூமை மட்டும் சீக்கிரம் காலி பண்ணுங்க. கேக்குக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜான்சன். அதுல கண்டிப்பா எங்க இருந்தா நான் சாப்பிடவே மாட்டேன். நான் இங்க வச்சிட்டு போறோம். கொஞ்சம் கொடுங்க. நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிடலாம் போட்டுட்டேன். எனக்கு வேணாம். உங்க அம்மாக்கு இத பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்க. சூப்பர்வைசர், ப்ரமோட்டர், சூப்பர்வைசர். என்னடா இது, நம்ம ஊர்ல எப்படி புது வேலைலாம் வந்திருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது இப்ப? என்ன பண்றது? அப்புறம் அங்கிள், வீட்ல எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
வெளியே போடான்னு சொன்னாலும் போக மாட்டேன், நான் உள்ளதான் வருவேன். வாப்பா உள்ள வா, உட்காருப்பா நீ. ஐயோ ஜூஸ் எல்லாம் வேணாம், டீ மட்டும் போதும். அண்ணே அப்படியே எனக்கு மசாலா போட்ட டீ ஒரு 2 கிளாஸ் இல்ல 3 கிளாஸ் கொண்டு வாங்க. கொண்டு வரேன்பா. முசாஃபிர், என்னாச்சு உனக்கு? ஏன் முகம்லாம் வாடி போய் கிடக்கு? என்ன பண்றது, வாழ்க்கையே வாடி போனா இப்படிதான் ஆகும். ஒட்டிக்கிட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் மொத்தமா புடிந்து போச்சு. என்ன பண்றது, இவ்வளவு நாள் நான் ஹைஹான் வீட்ல தான் இருந்தேன். ஆனா அவகிட்ட போய் என் துணியை துவச்சு அயன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இப்பவும் நீ வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? உன் அம்மா இன்னும் கோவமா தான் இருக்காளா? இன்னும் அப்படிதான் இருக்காங்க, கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. இப்ப பாருங்க பாவம், நான் வீடு ஒண்ணு தேடிட்டு இருக்கேன். சரியான நேரத்துல தான் வந்திருக்க முசாஃபர், நான் வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். வேலையா? என்ன வேலை? அப்புறம் இது எதுக்கு? வியாபாரம் பண்றதே ஒரு வேலை தானே. இவ்வளவு நாள் வியாபாரின்னு சொல்லி எங்களை ஏமாத்துனீங்களா? இல்லப்பா, அதுக்காக இல்லடா. இப்ப செலவெல்லாம் அதிகமாக்கிட்டு இருக்கு, அதான் பார்ட் டைம் ஜாப் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நியூஸ் பேப்பர்ல வேலை தேடுவீங்க? இதெல்லாம் ஃபேக். நமக்கே நாம தடிச்சு விட்டு போயிடுவானுங்க. அட என்னப்பா நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் நியூஸ் பேப்பர்ல தானே இந்த வேலையெல்லாம் தேட முடியும். இன்டர்நெட்ல தேடுங்க அங்கிள், இன்டர்நெட்ல எல்லாமே இருக்கு. எங்க ஜெனரேஷன் ஆளுங்க எல்லாம் இன்டர்நெட்ல தான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிப்பாங்க. இன்டர்நெட்லயா? இப்பெல்லாம் இன்டர்நெட்ல டீயை கூட ஆர்டர் பண்ணலாம். அந்த டீ நல்லாவும் இருக்கும். என்னடா முறைக்கிற? நான் பாட்டு சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டேன்டா. ஜோக்குக்கெல்லாம் முறைக்க கூடாது, சிரிக்கணும். என்னையா பார்த்து போய் செவத்துல முடியாத போ. அவன் சில்லி பாய் அங்கிள். முடியுமாப்பா? என்ன டீ குடிங்க முதல்ல.